ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு அண்ணாமலை குடும்பம் சீரியல் மார்ச் 25, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம அண்ணாமலை குடும்பமில் எல்லாரும் மறு வீட்டுக்கு போகிறாங்க. 4 பேரும் யாராருன்னா வான்மதி, வெண்ணிலா, வருண், கௌதம் 4 பேரும். அவங்க ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு கௌதம் அம்மா சொல்கிறாங்க, சின்ன பசங்க தானே, இப்போ ரெடியாக லேட் ஆகும், ரெடியாகி வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும் போது வெண்ணிலாவோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. அவங்கள வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அது கூடவே மங்காவும் வராங்க. எப்படி இருக்கா வான்மதி எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. வான்மதிக்கு என்ன சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வான்மதி இருக்க இடம் எப்பயுமே சந்தோஷமாக தான் இருக்கும், நான் போய் வானை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போகுது மங்கா. உடனே எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறாங்க அண்ணாமலை வெண்ணிலா அம்மா அப்பாவை. விசாரிச்சுட்டு நல்லாயிருக்கும், 2 பேர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு நல்ல நேரத்துக்குள்ளே கூப்பிட்டு போகணும், அதனால் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. உடனே வெண்ணிலா வருண்கிட்ட சொல்கிறா, எங்கள் அப்பா அம்மாலாம் இன்றைக்கி வராங்க, நமக்குள்ளே இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது, அவங்கள்ட்ட காமிச்சிக்காதீங்க, நமக்குள்ளே இருக்கட்டும், அவங்க முன்னாடி தப்பாக எதுவும் நடந்துக்காதீங்க, அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீ தான் எனக்கு துரோகம் பண்ணியிருக்க, அவங்களாம் எனக்கு துரோகம் பண்ணல, நான் எப்பயுமே அவங்கள்ட்ட நான் நல்லபடியாக தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அந்த நாகரிகம் கூட இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் வராங்க. யாராருன்னா வெண்ணிலா அம்மா அப்பா மேலே பார்க்கும்போது உத்தமன் அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கார்ல உத்தமன், அவர் வாங்க வாங்க 2 பொண்ணையும் எந்த செலவே இல்லாமல் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, உங்களை மாதிரி ஒருத்தவங்களெலாம் பார்க்கவே முடியாது, இதுவாச்சும் எடுத்துகிட்டு வந்த சீராச்சும் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தீங்களா, அதுவும் ஓசியிலே வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணுறாரு. அதை வெண்ணிலா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வயசு கூட மரியாதை தர மாட்டிங்களா, எங்கள் அம்மா அப்பா இந்த வீட்டு சம்மந்தி அவங்கள போய் இப்படிலாம் பேசுகிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு போகிறா. இவர் உத்தமன் சொல்கிறாரு, குடும்பத்தோட இங்கே இந்த சொத்தெல்லாம் ஆட்டே போடலான்னு பார்க்குறீங்களா, அதை நான் விட மாட்டேன், இந்த சொத்தெல்லாம் விட்டு தர மாட்டேன் யாருக்கும், நான் உங்களெல்லாம் அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு கிளம்பிடுறாரு. இவங்க எல்லாம் கிளம்பி போகிறாங்க. போயிட்டுருவாங்கன்னு பார்த்தா அப்போ தான் வான்மதி வரா. திரும்பி உள்ளே இது மாதிரி சின்னத்தை நான் போயிட்டு வரேன், போகும்போது நாங்கள் 4 பேர் போகிறோம், வரும்போது சொல்ல முடியாது, பெரிய மரம் மட்டும் வந்தாலும் வரலாம் அப்படின்னு நக்கலாக சொல்லிட்டு போகிறா. அதுக்கு சிரித்து நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இவளும் அண்ணாமலையும் சொல்கிறாங்க. அதுக்கு இவ கண்டுக்காத மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு இவளும் போகிறா. சரின்னு அவங்க வீட்டில் ஆழத்தி எடுத்து வர வைக்கிறாங்க. 2 மாப்பிள்ளையும் உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் 2 பேரும் உட்கார வைக்கிறாங்க. அப்போ கௌதம் சொல்கிறாரு, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது இந்த வீடு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வான்மதி சொல்கிறா, இது ஒரு வீடா, உங்கள் வீட்டில் எவ்வளோ மாளிகை மாதிரி இருக்குது, இந்த வீட்டை போய் அழகாக இருக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த வீட்டோட உயிரோட்டம் தான் பார்க்கணும், வீட்டை எவ்வளோ அழகாக இருக்குது, உயிரோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர வசதியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அவங்களுக்கு விட்டு கொடுக்காம பேசுகிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி மங்கா ரொம்ப அவரை பெருமையாக பேசுகிறா. உடனே நான் வாங்க ரூமுக்கு போகலான்னு சொல்லி வான்மதி கூப்பிட்டு போகிறா கௌதமை. இவங்க 2 பேரும் அவங்க என் ரூமில் தங்கிக்கோங்க அப்படின்னு வெண்ணிலா அப்பா சொல்கிறாரு. 2 பேரும் போகிறாங்க. அவங்க வெண்ணிலா சொல்கிற அக்காவோட ரூமில் மட்டும்தான் ஏசி இருக்குது, இங்கே ஏசி இல்லை, பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும் போது சொல்லிவிட்டு நான் அவங்களை வச்சு குடிக்க எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரா காஃபி. அப்போது எடுத்துகிட்டு வரத்துக்காக போகிறா. அப்போது வான்மதியும் மங்காவும் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது, ஆனால் வெளில தெரிய மாட்டேங்குது,
இதை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். இவ தனியாக இருக்கும்போது சுகமாக இருக்கா, ஆனால் எல்லோரும் இருக்கும்போது இவ வேறு மாதிரி பேசுகிறா. இவங்களுக்குள்ளே ஏதோ நடந்துட்டுருக்கா. நம்ம இந்த வீட்டை விட்டு இப்போ கிளம்புறதுக்குள்ளே நீ தான் அம்மா கண்டுபிடிக்கணும்னு மங்காட்ட சொல்கிறா வான்மதி. சரின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து எடுத்துகிட்டு போகிறா வேணான்னு சொல்லவும், அதுக்கப்புறம் வெண்ணிலா நில்லு அந்த காஃபியை குடுன்னு வாங்கி குடிக்கிறாரு. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு வேணான்ட்டு வாங்கி குடிக்கிறாருன்னு பார்த்தா மங்கா அதை பார்த்துட்ருக்கறத வந்து வருண் பார்த்துடுறாரு. அதனால தான் வாங்கி குடிக்கிறாரு. சொல்கிறாரு அதையும். இவங்கள பார்த்தா ஒன்றா நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. என்னமோ வான்மதி வந்து இவங்க 2 பேருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாளே அப்படின்னு மனசுலேயே சொல்லிக்கிட்டு போகிறா. திரும்பி அந்த காஃபியை வந்து கீழே ஊற்றுறாரு. நீங்கள் உங்கள் பெரியம்மா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் காஃபி வாங்கி குடித்தேன். அவங்க முன்னாடி வந்து நமக்குள்ளே நடக்கிறது தெரிய வேண்டான்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சொல்லிவிட்டு நீ டிஸ்டர்ப் பண்ணாத இனிமேல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா, சரி பரவாயில்ல, நம்ம மட்டும்தான் வெறுப்பாக கட்டுறாரு, மற்றபடி நம்ம குடும்பம் உள்ளவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறான் மனசுக்குள்ளே. இதில் அண்ணாமலை வந்து வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போதைக்கு வெண்ணிலான்னு கூப்பிட்றாங்க. அதை பார்த்து அருவி வந்து வெண்ணிலா அன்னைக்கு காலைல தானே மறு வீட்டுக்கு போனாங்க, நீ என்னம்மா வெண்ணிலாலாம் கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. ஐயோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அம்மாவும் அண்ணாமலையும் பேசிக்கிறாங்க. இது மாதிரி 2 பேரும் இல்லாதது ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வேணால் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கொரியர் ஒன்று வருது, பொக்கே ஒன்று வருது. இது வந்து யாருதுன்னு கேட்டுருக்கும் போது அதில் வந்து வருணுக்கு வந்திருக்கு. வருணுக்கு யாரோ பொக்கே அமைச்சிருக்கிறாங்க கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் போய் வெண்ணிலா ரூமில் வைங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும் போது ஃபோன் வருது. யார் ஃபோன் பண்ணுறான்னா சாராவோட அம்மா ஃபோன் பண்ணி, என் பொண்ணு வந்து காணோம், என் பொண்ணு எங்கே போனா, நீங்கள் தான் வந்து அவளை கடத்தி வந்து ஏதோ விசாரிச்சிருக்கீங்க, அந்த வீடியோ கூட நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள், என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறா. சொல்லவும் நான் வந்து வெண்ணிலா வந்து கல்யாணத்தன்னைக்கு காணா போனதுக்கு காரணம் சாரா தான் நினச்சி நான் விசாரித்தேன். ஆனால் வந்து அப்படி இல்லைன்னு தெரியும் போது நான் அவளை வந்து விட்டுட்டேன். நீங்கள் உங்கள் பொண்ணை காணோன்னா போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு எபிசோடில் பார்க்குறான். பாய் மக்களே.